Taste the Daily. GRT ஜுவல்லர்ஸ் நிறுவனம் சார்பில் குழந்தைகள் பராமரிப்பு, கோயில் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு 53 லட்சம் ரூபாய்க்கு மேல் நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மிகவும் போற்றப்படும் நகை நிறுவனங்களில் ஒன்றான GRT ஜுவல்லர்ஸ் வணிகத்தை தாண்டி வாழ்க்கைகளை செழிக்கச் செய்வதே உண்மையான வெற்றியாக கருதுகிறது. அதன்படி மருத்துவமனையில் மருத்துவ சாதனங்கள் வாங்க 12 லட்சம் ரூபாயும், கல்வி உதவித்தொகையாக 10 லட்சம் ரூபாயும், புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கான இலவச தடுப்பூசி திட்டங்களுக்காக 10 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளது. மேலும் வில்லிவாக்கம் அருட்பெருஞ்சோதி ஆனந்தன மிஷனுக்கு அன்னதான உணவுகளுக்கான சமையலறை உபகரணங்கள் வாங்க 4,50,000 ரூபாயும், கும்பகோணம் சுவாமிநாத சுவாமி கோயிலுக்கு 17,20,000 ரூபாய் நிதி வழங்கியுள்ள GRT ஜுவல்லர்ஸ் தாங்கள் சேவை செய்கிற சமூகங்களின் நலனில் ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை அருகே கடந்த வருடம் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற கோரி போராட்டம் நடத்திய 34 பேர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விடுவித்து தீர்ப்பு வழங்கியது. செங்கீரை கிராம நிர்வாக அலுவலகத்தை ராயவரம் பகுதிக்கு மாற்றப்படுவதை கண்டித்து கடந்த ஆண்டு நூற்றுக்கணக்கானோர் தர்ணாவில் ஈடுபட்டனர். அப்போது 34 பேர் மீது ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை வழக்கு பதிவு செய்தது. இந்நிலையில் ஒரு வருட விசாரணையில் பொதுமக்கள் யாரும் புகார் கொடுக்காததால் இந்த வழக்கை இத்துடன் முடித்து வைப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவித்தது. மேலும் இந்த வழக்கு சட்ட புத்தகத்தில் இடம்பெற்றதை தொடர்ந்து செங்கீரை கிராமத்தினர் தீர்ப்பினை வரவேற்று நன்றி தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தரமற்ற முறையில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுப்பிரமணியபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் CV மெய்யநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினர். இந்நிலையில் மிதிவண்டிகள் மிகவும் தரமற்ற முறையில் உள்ளதாகவும் மாணவ மாணவிகள் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக அரசு இலவச பொருட்கள் வழங்குவதில் வெறும் கண்துடைப்பு நாடகம் நடத்துவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் நீலமங்கலம் கிராமத்தில் தெருக்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். நீலமங்கலம் கிராமத்தில் தெருக்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் விஷப்பூச்சிகள் அதிகம் வருவதோடு உரிய வடிகால் வசதி இல்லாததால் மழைக்காலங்களில் வீடுகளில் தண்ணீர் புகுந்து விடுவதாகவும், இது தொடர்பாக புகார் அளித்தும் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக ஆட்சியில் ஊராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னை திருவொற்றியூரில் இடி விழுந்ததில் ஓட்டு வீடு சேதமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூர் அப்பர்சாமி கோவில் திருப்பகுதியில் சந்தோஷ் என்பவரது வீட்டில் இடி விழுந்து வீடு சேதமடைந்த நிலையில் அரசு அதிகாரிகள் யாரும் வரவில்லை என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அதிமுக சார்பில் திருவொற்றியூர் மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கார்த்திக் நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார். SIR பணிகளில் முறைகேடுகள் நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மனு அளித்துள்ளார். சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்காளர் தீவிர திருத்த பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் ஆளும் கட்சியினரின் அழுத்தம் காரணமாக முகவரி கண்டுபிடிக்க இயலாத ஆயிரக்கணக்கான போலி வாக்காளர்களை கணினியில் பதிவேற்றம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுக சிவகங்கை மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதன் மனு அளித்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் ஸ்டீல் பைப்புகளை திருடிய நபர் சிக்கினார். அரசு மருத்துவமனையில் ஸ்டீல் பைப்புகள் மற்றும் குழாய்கள் அவ்வப்போது மாயமாகியுள்ளது. 50,000 ரூபாய் மதிப்பிலான ஸ்டீல் பைப்புகள் மற்றும் குழாய்கள் திருடு போனதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மருத்துவமனையில் சந்தேகிக்கும்படி ஒருவர் சுற்றி திரிந்த நிலையில் கழிவறையில் உள்ள குழாய்களை கலற்ற முயன்றபோது அவர் பிடிபட்டார். அரசு மருத்துவமனையில் போதிய பாதுகாப்பு இல்லாததற்கு இச்சம்பவமே சாட்சி என பொதுமக்கள் விமர்சனம். ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அருகே லட்சுமிபுரம் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். லட்சுமிபுரம் கிராமத்தில் மழைக்காலங்களில் தெருக்கள் முழுவதும் மழைநீர் தேங்குவதாகவும் சாலைகள் சேரும் சகதியுமாகவும் காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இப்பகுதிக்கு முறையாக குடிநீர் வழங்கப்படுவதில்லை எனவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். விடியாத திமுக அரசின் ஊராட்சி நிர்வாகம் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து தருவதில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர்.
கடந்த 4 வருஷமாகவே எங்கள் ஊரில் தண்ணி எப்பவும் தண்ணி தேங்குது 3 தெருவுலையுமே. பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கு நாங்கள் தெரியப்படுத்தினே இருக்கிறோம். ஒவ்வொரு கிராம சபையிலையும் நாங்கள் கடிதம் கொடுத்துனே இருக்கோம். ஆனால் எங்களுக்கு எந்த நிர்வாகம் எந்த உதவியும் செய்யலை. மின் விளக்கு போடுறதே கிடையாது, பேட்ச் ஒர்க்கும் போடுறது கிடையாது. மோட்டர் ரிப்பேர் ஆச்சுன்னா அவங்க செய்கிறது கிடையாது. ஃபோட்டோ போட்டுன்னு போயிடுறாங்க சார். நாங்கள் இப்போது டெத் ஆச்சுன்னா கூட எங்களால் உள்ளே வர ஜனங்க உள்ளே போக முடியல. அதனால் நாங்கள் சேறு சகதி மருந்து எங்களால் முடிஞ்சது ஜனங்க கையில் வசூல் பண்ணி 200-300ன்னு மண்ணு ஓட்டிக்கணும் சார். நாங்கள் சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் லாரியில் கிராவல் மண் கடத்திய நபர் சிக்கினார். ஓமலூர் கோட்டை மாரியம்மன் கோயில் அருகே கனரக லாரியில் 3 யூனிட் கிராவல் மண் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து கனரக லாரியில் கிராவல் மண்ணை கடத்திச் சென்ற பனமரத்துப்பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் சிக்கினார். விடியாத திமுக அரசு தமிழகத்தில் நடைபெறும் கனிமவள கொள்ளையை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு மளிகை கடை ஒன்றில் பணம் மற்றும் மளிகை பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. கடையின் சிமெண்ட் மேற்கூரையை பிரித்து உள்ளே புகுந்துள்ள கொள்ளையர்கள் கல்லாவில் இருந்த 7,500 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை திருடிச் சென்றனர். ஸ்டாலின் மாடல் அரசின் கேபிள் துறை கொள்ளையர்களை பிடிக்க முடியாமல் திணறி வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே வள்ளிபுரம் கிராமத்தில் பெய்த மழையால் வீட்டின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து சேதமடைந்தது. வள்ளிபுரம் பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவர் தனது குடும்பத்தினருடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அப்பகுதியில் பெய்த மழையால் திடீரென வீட்டின் ஒரு பகுதி இடிந்து விழுந்து பொருட்கள் சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக இடிந்து விழுந்த பகுதியில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் இதே பகுதியில் உள்ள குளம் நிரம்பி கோபி என்பவருடைய வீட்டை தண்ணீர் சூழ்ந்ததால் கடும் அவதியடைந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.